நாகை அருகே பிரியாணி விருந்தில் பீஸ் வைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் செல்போன் கோபுரம் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னணி என்ன? பிரியாணியில் பீஸ் இல்லை என்பதால் பிரளயமே வெடிக்கும் அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்த வீட்டு விசேஷங்கள் ஏராளம். அப்படிப்பட்ட சூழலில் விசேஷம் ஒன்றில் வெறும் குஸ்காவை மட்டும் இலையில் வைத்ததால் வெறிகொண்ட நபர் செய்த காரியம் கீழ்வேளூர் ஒன்றியத்தையே அண்டாவை புரட்டி போட்டது போல் புரட்டி போட்டிருக்கிறார். யார் அந்த நபர்? பிரியாணியில் பீஸ் வைக்காததால் அவர் செய்த காரியம்தான் என்ன? நாகை மாவட்டம் கீழ்வேளூர் ஒன்றியம் வண்டலூர் பகுதியைச் சேர்ந்தவர் 42 வயதான திலகர். மீன் வியாபாரியான இவர் அந்த ஊரில் நடந்த விசேஷ நிகழ்வுக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது விருந்தினர்களுக்கு சுட சுட பிரியாணி பரிமாறப்பட்டது. ஆவலோடு லெக் பீஸை எடுத்து வலது கடவாயில் கடித்து சாப்பிட்டு இழுக்கலாம் என்று அமர்ந்திருந்த திலகருக்கு கரியே இல்லாமல் வெறும் குஸ்காவை பரிமாறிவிட்டு நகர்ந்து சென்றிருக்கின்றனர். அவரும் சோத்திற்குள் கையை விட்டு கடகடகடகடவென தேடி பார்த்திருக்கிறார். ஆனால் பிரியாணியில் பீஸ் இல்லை. இது திலகரின் ரத்தத்தை அடுப்பே பத்த வைக்காமல் கடகடவென கொதிக்க வைத்திருக்கிறார். ஆத்திரத்தில் கொதித்தெழுந்த அவர் பிரியாணி பரிமாறியவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் விசேஷ வீட்டு குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து திலகரை தாக்கியதாக கூறப்படுகிறது. கொதித்தெழுந்த திலகர் தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வண்டலூரில் உள்ள செல்போன் கோபுரத்தின் மீது சரசரவன ஏறி இருக்கிறார். சுமார் 40 அடி உயரத்திற்கு கிடுகிடுவென ஏறிய அவர் அங்கிருந்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். தகவல் அறிந்த கீழ்வேளூர் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று திலகருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து திலகர் சமாதானமடைந்து கீழே இறங்க சம்மதித்தார். இதையடுத்து அவரை பாதுகாப்பாக மீட்டு வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் திலகர் இதற்கு முன்பு இதுபோன்று 2 முறை செல்போன் கோபுரம் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் என்பது தெரிய வந்தது.